அப்போ இந்த விதின்ற பிரச்சனைக்கு எது காரணம் அப்படின்னா, முன் ஜென்மத்தில் நீ செய்த நன்மை தீமைகள் தான் உன் வாழ்க்கையை நிர்ணயிக்குது. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வையும் முன்னாடி நம்ம செய்த நன்மை தீமை தான் நம்ம வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது தவிர இங்க கடவுளுக்கு வேலையே கிடையாது. ஆனா நம்ம என்ன பண்றோம், ரெண்டு விஷயத்துல பழி போட்டுன்னுக்குறோம். நம்ம எந்த முட்டாள் வேலை செய்துட்டு நமக்கு நடக்கலைன்னு சொன்னா, நான் இவ்வளோ கடவுளை கும்பிட்றேங்க எனக்கு நடக்கலைங்கன்றோம், இல்லைன்னா விதிங்க நடக்கலைங்கன்றோம். ஆனா நான் செய்தது தவறுன்னு ஒத்துக்கிறதே கிடையாது மனுஷன். அந்த மாதிரி எப்போ அவன் ஒத்துக்கிறானா அப்பதான் அவனுக்கு உண்மை தெரியும். அவன் ஒத்துக்காத விதி மேலேயும் கடவுள் மேலேயும் பழி போடுறவனுக்கு எப்பவுமே உண்மை தெரியாது, தெரியாமையே போயிடும். அதனால ஒவ்வொரு மனிதனும் நம்ம செய்யறது சரியா தப்பான்னு சிந்திச்சு பார்த்தீங்கன்னா உண்மை பொய் அதில் தெரியும், நன்மை தீமை அதில் தெரியும். அந்த நன்மைக்கு மேற்கு எடுத்துங்க, தீமையை தூக்கி போட்டுருங்க. அடுத்த கேள்விக்கும்